வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது. கெட்டாலும் பட்டாலும் மேன்மக்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யார் அப்படின்னா உங்களுடைய ஜான் சீனா தான். அதாவது ஜான் சீனா வந்து WWE இருக்கிறப்பையும் சரி, இப்போ அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறப்பையும் சரி, WWE இருக்க ரெஸ்லரை வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்மளுடைய ஜான்சனை வந்து இன்னமும் WWE வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து 2025 வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஓய்வு பெற போகிறாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சனை வந்து ரெஸ்லிங் வந்து பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சனாவே வந்து சொல்லிட்டாரு. அதாவது நான் என்னதான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் ரெஸ்ல் பண்ணாலும் என்னோட உடம்பு வந்து ஒத்துழைக்காது அப்படி மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா வந்து ஹாலிவுட்டுக்கு போக போகிறாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேப்பரி வந்து நம்மளுடைய WWE வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நம்முடைய WWE வந்து பண்ணலை. அதாவது டிசம்பர் மாதம் நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கான இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் வந்து இப்போ வந்து WWE அதுவும் மண்டே நைட்டால் வந்து போய்கிட்டு இருக்கு. இது என்னடா டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டால், டிசம்பர் மாதம் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அதான் நம்முடைய ஜான்சினாவோட ரெஸ்லிங் கெரியர்லேயே கடைசி அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் அவர் வந்து மேட்ச் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு டோர்னமெண்ட் தான் வந்து இப்போ வந்து WWE நடந்துகிட்டு இருக்கு. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகிற அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஜான்சனா கூட வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ வந்து நம்முடைய WWEயோட ஹிஸ்ட்ரியிலேயே நம்முடைய ஜான்சனா வந்து இன்ன வரைக்கும் வந்து இன்டர் கான்டினென்டோ சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலை வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து இன்ன வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது. WWE சாம்பியனாக இருக்கட்டும், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை டாக் டீம் சாம்பியனாக இருக்கட்டும், இல்லை யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி WWE இருக்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விதமான டைட்டிலுமே நம்மளுடைய ஜான்சனா வந்து வின் பண்ணியிருக்காரு. ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வின் பண்ணாத ஒரே ஒரு டைட்டில் அது எது அப்படின்னா, அது இன்டர் கான்டினென்டோ சாம்பியன் அப்படிங்கிற அந்த ஒரு ஐசி டைட்டில் தான். இப்போ அந்த ஐசி டைட்டிலில் வந்து வின் பண்ண வச்சிடலாம். அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டோம். 16 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தால் நம்முடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டோம். அதாவது WWEயோட ஹிஸ்ட்ரியிலேயே 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆன எந்த ஒரு ரெஸ்லருமே கிடையாது. அது யார் அப்படின்னா அது நம்முடைய ஜான்சனா மட்டுமே தான். அவரே இப்போ 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டோம். நம்ம ஜான்சனாவுக்கு வந்து இப்போ எல்லாமே இருக்குது. ஆனாலும் நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்கிடலாம். இப்போ WWE வந்து WWEக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துலேயே வந்து இப்போ வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக ஆகிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம மிஸ்ஸெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மிஸ்ஸெல்லாம் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து 2 டைம் வந்து WWEயோட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிருக்காரு. இப்போ சின்ஸ்கே நாகமோராலாம் இருக்குன்னா அவர் வந்து எல்லா விதமான டைட்டிலுமே வின் பண்ணிட்டாரு. அவர் வின் பண்ணாத ஒரே ஒரு டைட்டில் எதுனா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் தான். அதையும் அவர் வின் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிடுவார். அதனால் இப்போ வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து எப்படியாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து அவரை வந்து நம்ம வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக்கி வந்து நம்ம அழகுபடுத்தி வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக்கலாம். அதாவது நம்மளுடைய ஜான்சனா வந்து 20 வருஷமாக 25 வருஷமாக வந்து WWEக்காக வந்து எவ்வளோ உழைச்சிருக்காரு. ஆனாலும் அவருக்காக நம்ம வந்து எந்த விதமான ஒரு மண்ணையுமே நம்ம வந்து பிடிங்கி அங்கிட்டு நட்டு வைக்கல. அதனால் ஏதோ ஒரு ஷோ, அதாவது எப்படி சொல்கிறேன்னா WWEல இருக்க ஒரு பேப்பூரியம் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு ஷோவாக இருக்கிறது தான் அது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட். அந்த ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் நம்மளுடைய ஜான்சனாக்குன்னு ஒரு கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம்ல, அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவாக ஒரு விஷயத்த பண்ணணும். அதாவது அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேருந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா WWE வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் வந்து நாங்கள் வந்து ஜான்சனாக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேப்பரி வந்து நாங்கள் நடத்துவோம். அதாவது ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரி வந்து நாங்கள் நடத்துவோம். அதாவது இது வந்து ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஜான்சனா வந்து WWEக்குள்ளே வர்றப்போ வந்து அவர் யூஸ் பண்ண அந்த ஒரு வேர்டு தான் ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து நெவர் கிவ் அப் அப்லாம் வந்து அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணாரு. அதாவது ரூத்லெஸ் அக்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் வந்து நாங்கள் வந்து ஜான்சனாக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அந்த ஒரு விஷயமே வந்து கடைசியில் வந்து நடக்கலை அப்படிங்கிற இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தான் வந்து நடக்க போகுது. அதில் வந்து இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நவம்பர் மாதம் நடக்க போகிற அந்த சர்வைவர் சீரிஸில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்குமான
இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை வந்து நம்ம வைக்கலாம். வச்சு நம்மளுடைய ஜான்சனாவை வந்து அந்த ஐசி டைட்டிலை வந்து வின் பண்ண வைக்கலாம். வின் பண்ண வச்சு நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனை வந்து ஆக்கிடலாம் அப்படி மாதிரி WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக போகிறது அப்படிங்கிறது 100% வந்து அதாவது உறுதியாயிருச்சு. அதுவும் சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து அதாவது சர்வைவர் சீரிஸில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆக போகிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து இன்னொரு விஷயம் இப்போ நான் சொன்னல, அது இப்போ நம்முடைய ஜான்சனா கூட வந்து யார் சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டுக்கு வந்து மோதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் அந்த டோர்னமெண்ட்டில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சாட்டர்டே நைட் மினி இவெண்ட் வந்து அது டிசம்பர் 19 நடக்காது, டிசம்பர் மந்த் நடக்க போகிற அந்த ஜான்சனாவோட வந்து மோதுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து அந்த ஐசி டைட்டிலை வந்து வின் பண்ணிவிட்டு அந்த ஐசி டைட்டிலை வந்து சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாராம். யாருக்கு அகேன்ஸ்டாக? இப்போ வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட் நடக்கல, அவங்க கூட வந்து சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து ஜான்சனாவோட அந்த ஒரு ஐசி டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாராம். ஜான்சனா வந்து அந்த சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அது யாருக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு கேட்டால் வேறு யாருக்கும் அகேன்ஸ்டாக கிடையவே கிடையாது, உங்களுடைய ஷெய்மஸுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட ஐசி டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நம்முடைய ஜான்சனாவும் வின் பண்ணாத ஒரே டைட்டில்னா ஐசி டைட்டில் தான். அதேமாரி நம்முடைய ஷெய்மஸும் வின் பண்ணாத ஒரே ஒரு டைட்டில்னா அதுவும் அந்த ஐசி டைட்டில் தான். அதாவது எங்கள் சர்வைவர் சீரிஸில் வந்து நம்முடைய டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட இருந்து அந்த ஐசி டைட்டிலை ஜான்சனா வின் பண்ணி அந்த ஐசி டைட்டிலை வந்து சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணி நம்முடைய ஷெய்மஸ்ட்டை வந்து அந்த ஐசி டைட்டிலை தோத்துட்டு நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகி நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அதே ஒரு நேரத்தில் வந்து நம்முடைய ஷெய்மஸும் வந்து அந்த ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டாருன்னா அவரும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார். ஏன்னா நம்முடைய ஜான்சனா வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறப்பையும் கூட ஒரு ரெஸ்லரை வந்து வளர்த்து விட்டுட்டு போகிற ஒரு பெருமை அப்படிங்கிறது வேறு, அதாவது பெருமை அப்படிங்கிறத விட இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது வேறு எந்த ஒரு ரெஸ்லருக்குமே வரவே வராது. ஆனால் இந்த மாதிரியான குணம் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு மட்டுமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ஜான்சனா பொறுத்த வரைக்கும் ஆனால் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்முடைய ஜான்சனா மேலே வந்து அதிகமான பேருக்கு வந்து இருக்கனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சத்தியமாக சொல்கிறேன், ஆனால் ஜான்சனாக்கெலாம் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நான் மரியாதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து வேறு எந்த ஒரு ரெஸ்லருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காரு. ஜான்சனா பண்ண இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்பையும் இன்னொரு ரெஸ்லரை வந்து வளர்த்து விட்டுட்டு போகிறாருல, இந்த ஒரு விஷயம்லாம் பட் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம். ஆனால் மெய் சிலுத்து போன ஒரு விஷயம்னா அது இதுதான்.